ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எள்ளுப்பொடி, புளி சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் பலாக்கொட்டையும் போட்ட வறுவலுங்க. இப்போ எள்ளுப்பொடிக்கு பூண்டு, அதுக்கப்புறம் வத்தல், எள்ளு, புளி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த சைடு கடாயை வச்சு நம்ம இதுக்கு புளிக்கு சாதத்துக்கு தாளிசம் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு கடுகு, உளுந்து பருப்பு, வெந்தயம் போட்டு எண்ணெயை ஊற்றி அதெல்லாம் தாளிசம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு, அப்புறம் வத்தல் கிள்ளி போட்டு அதையும் நல்லா தாளிசம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு, சிம்பிள் சாப்பாடு. இதோட 5-6 வேர்க்கடலையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. வத்தல்லாம் தாளித்த பிறகு, ஏன்னா இது வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் புளி சாப்பாடுக்கு வேர்க்கடலை போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. இப்போ புளியை கரைச்சி வச்சு அதில் ஊற்றி லைட்டாக மஞ்சப்பொடி, உப்பு போட்டு மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடியே நான் புளி சாதத்துக்கு வந்து பொடி வேறு நான் திரித்து வச்சுட்டேன். இப்போ எள்ளு பொடியை வந்து மிக்சியில் போட்டு திரிச்சுக்கிடுவோம். இதாங்க எள்ளு பொடி, இப்படித்தான் இருக்கும். நல்லா இருக்கும். தயிர் சாப்பாடுக்கெலாம் செம்மையாக இருக்கும். தோசை இட்லிக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா புளி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம புளி சாதத்துக்கு ரெடி பண்ணதுக்கு இதில் வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கிடுவோம். இதில் வந்து வெறும் மிளகு, அப்புறம் வந்து வத்தல், பூண்டு இதெல்லாம் வறுத்து, மல்லி இதெல்லாம் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு சேர்த்து அதுக்கப்புறம் சோத்தில் போட்டு கிண்டிக்கிட வேண்டியதான். இப்போ பலாக்கொட்டைக்கு வறுவலுக்கு கொஞ்சோண்டு நல்லா சீரகமும் கடுகும் போட்டு பொரிய வச்சுக்கோங்க எண்ணெயை ஊற்றி. அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம். நம்ம பலாக்கொட்டையும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டேன். அதை இதில் சேர்த்து தாளிசம் பண்ணிக்கிடுவோம். வேக வைக்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். போதுமான அளவு உப்பு போட்டும் கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம புளி சாதத்துக்கு ரெடி பண்ண தெரியுமா, அந்த பொடியவே போட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம், சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டோம்னா நமக்கு தோணாமல் போயிடும். அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தைக்க போகணும். தைக்கிற வேலை தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். நைட்டி ஆல்ட்ரேஷனும் அதுக்கப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸும் இருக்குது. அதை தைக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். இப்போ சோத்து பானை, சோத்து சட்டி எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுருவோம். இதை கழுவிட்டு நான் அந்த பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் காமிக்க பாருங்கள். செம்மையாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளவு அழகாக ரோஸ்ட்டாக வந்துருச்சுன்னு. நம்ம எல்லாமே அவிச்சு போட்டதுனால நல்லா ரோஸ்ட் மாதிரி வந்துருச்சு. அவ்வளவுதான், இது வறுவல் ரெடி. பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் புளி சாதமும் ரெடி. பாருங்கள், இங்கிட்டு எள்ளு பொடியும் ரெடி. இவ்வளவு தான். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள சாப்பாடு, சிம்பிள் சாப்பாடு. இப்போ தைக்க போயாச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 3 நைட்டி தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸு, இந்த கிளிப்பச்சை தான் லைனிங் ப்ளவுஸு. நைட்டி வந்து இதான் நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. இப்போ கீழே வந்து 3.5 இன்ச்சும் கையை வந்து 1.5 இன்ச்சு வெட்டி தைக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் பார்ப்போம் பாருங்கள். இன்னொரு மெத்தடு ஈஸியானமா உங்களுக்கு ஒரு மெத்தடு இதில் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கீழெல்லாம் நம்ம மடித்து அடிச்சுட்டு கைக்கு வெட்டினது தெரியுமா, அதில் மடித்து அடிச்சுக்கோங்க. ஏற்கனவே 1.5 இன்ச்சு வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு அளவும் மடித்து அடிச்சுக்கிடுவோம். ஏன்னா கை ரொம்ப லாங்காக இருக்குது,
அவங்க கொஞ்சம் ஷார்ட் கையாக தான் போடுவாங்க. அதனால் 2 கையும் மடித்து அடிச்சுட்டு கீழே வந்து 3 இன்ச்சு அளவு பெருசாக இருக்க நைட்டி அதையும் மடித்து அடிச்சிருவோம். டேப்பை வச்சு அளந்து பார்த்துட்டு அந்த 3 இன்ச்சு அளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கீழே மடித்து அடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம கீழே வெட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 இன்ச்சு நைட்டி வந்து சல்லுன்னு சுருங்கிரும். அப்புறம் பிரித்து விட்றதுக்கு துணி இருக்காது. அதனால் வெட்டாமையே நான் மடிச்சடிக்கிறேன். இப்போ வந்து இவங்களுக்கு ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு இருக்குது. நம்ம கையை ஏற்கனவே 1.5 இன்ச்சு கிட்ட கட் பண்ணிட்டோம். இருந்தாலுமே உங்களுக்கு கை கட்டையாக வராது. ஏன்னா நமக்கு ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு இருக்கனால கை இறக்கமாக தான் தெரியும். அதனால் நம்ம தோள்பட்டையிலேருந்து ஒரு 14 இன்ச்சு எடுத்துக்கோங்க. முன்பக்கமும் பின்பக்கமும் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த இது நீங்கள் வந்து ஒவ்வொரு நைட்டும் வந்து ரொம்ப கை வந்து தோள்பட்டையை இறக்கி ரொம்ப கூட வச்சுருவாங்க அளவு. அதை நமக்கு போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 சைடுமே 14 இன்ச்சு 14 இன்ச்சு முன்பக்கமும் பின்பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பிடிப்போம் தெரியுமா, அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கிட வேண்டியதுதான். இப்போ முன்பக்கம் எடுத்துகிட்டேன். அடுத்து பின்பக்கமும் அதே 14 இன்ச்சு. உங்களுக்கு தோள்பட்டை வந்து ஒரு நைட்டிக்கு வந்து 4.25 இன்ச்சு இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு தோள்பட்டை வந்து பெருசாக இருந்தால் நைட்டி வந்து கொஞ்சம் பார்வையாகவே இருக்காது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு 4.25 4 இன்ச்சு கணக்கு பண்ணி தோள்பட்டையில் நீங்கள் பிடிச்சி அடிச்சுக்கோங்க. இப்போ டாட் பிடிக்கிற மாதிரி முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் வரையே டாட் பிடிக்கிற மாதிரி அந்த 14 இன்ச்சு கணக்கு பண்ணி அடிச்சுட்டு வந்துடுங்க. நெட்டுக்கு தையல் போட்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே ஈஸியாகிருங்க. அங்கே பாருங்கள், நெட்டுக்கு தையல் போட்டு வந்துடுங்க. நம்ம முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் வரையே 14 இன்ச்சு 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதே அந்த லைனில் நெட்டுக்கு போட்டு வந்துடுங்க. டாட் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம முதுகுக்கெல்லாம் ப்ளவுஸ்க்கு டாட் பிடிப்போம்ல, அதே மாதிரி டாட் பிடிக்கிற மாதிரி முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் வரையே நம்ம தோள்பட்டைக்கு மொத்தம் நீங்கள் எத்தனை இன்ச்சு அளவு வேணுமோ, 1 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சுன்னா அதில் பாதி எவ்வளோ வருதோ அந்த பாயிண்ட் கணக்கில் மார்க் பண்ணி நெட்டுக்கு தையல் போட்டு வந்துடுங்க. அப்படி நீங்கள் தையல் போட்டு நைட்டி போட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம கையையே வெட்டி தைச்சாலுமே அந்த தோள்பட்டை அளவு பெருசாக இருந்துச்சுன்னா கை நீளமாக தான் இருக்கும் நைட்டிக்கு. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட்டி சூப்பராக இருக்கும், பார்க்கவும் பார்வையாக இருக்கும். நம்ம அதுக்குன்னு கையெல்லாம் ஃபுல்லாக பிரித்து மறுபடியும் அக்குள்ளே கட் பண்ணி வெட்டினா அது வேலைப்பாடு கூட. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த சைடும் அதே மாதிரி டாட் மாதிரி பிடிச்சி விட்டேன். பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அளவு மட்டும் ஒரு 14 இன்ச்சு உங்களுக்கு கணக்கு பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்படி கணக்கு பண்ணி பிடிச்சிக்கிட்டாலே செஸ்ட்டுக்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது கரெக்டாக தாங்க இருக்கும். இதே மாதிரி நீங்கள் டாப்புக்கும் அளவு எடுத்துக்கிடலாம், நைட்டிக்கும் அளவு எடுத்துக்கலாம். நம்ம டாப்பு வந்து இப்போவுமே நம்ம ரெடிமேட் டாப் வாங்கினாலும் உங்களுக்கு தோள்பட்டை அந்த லெவலுக்கு தான் இருக்கும் பாருங்கள். இப்போ கை கீழ் சுற்றளவு எடுத்து நம்ம நைட்டியை வந்து நெட்டுக்கு தையல் போட்டு எடுத்துருவோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டாப்புக்குமே நம்ம வந்து ரொம்ப இப்போ எக்ஸல்னா எக்ஸ் அளவு நம்ம அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஒரு டாட் பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம சைடில் பிடிச்சி அடித்தோம்னா கரெக்டாக வருங்க. இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து பிடிச்சி அடிக்கிற மாதிரி அந்த இதில் வரும் பாருங்கள். அடித்து முடிச்சிட்டேன். தோள்பட்டை இம்பட்டு கோணி. இப்போ இது எக்ஸல் நைட்டி தான், ஆனால் தோள்பட்டை 5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அடித்த பிறகு கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நைட்டியும் நம்ம தைச்சிட்டு அவ்வளோதான். அடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோவை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நைட்டியெல்லாம் அடித்து மடித்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதுவும் நம்ம அதே மெத்தேடு தாங்க. கையெல்லாம் தைச்சி முடித்தாச்சு. இப்போ எல்லா நைட்டியும் தைச்சி முடித்து அவங்க
பாக்கெட்டில் வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த நைட்டி ஆல்ட்ரேஷனும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் அது தைக்க தான் எனக்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி உட்காந்தது ரொம்ப லேட்டாக உட்காந்துருக்கேன். அதனால் இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து சின்ன சட்டை தான், 19 தான் சுற்றளவு இருக்குது. உயரம் 14.25, முன்கல் துயரம் 5.5, அக்குள் 4.5 கணக்கு பண்ணி எடுத்து நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்கிட வேண்டியதுதான். ரெடிமேட் டாப்லாம் வாங்கினீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா அளமும் மார்க் பண்ணி நான் வரைய போகிறேன். வரைஞ்சி அக்குள் முன்கள் துயரம் எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ கீழே கார்னர் பகுதியை வெட்டி விட்டு நம்ம வெட்டிட வேண்டியதாக வரைஞ்சதெல்லாம். இது நல்லா காட்டன் சாரீ தாங்க, தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நமக்கு நைஸ் கிளாத்னால தான் ரொம்ப உங்களுக்கு நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இது உட்கார்றதே தெரியாது, டக்குன்னு வேலை ஓடி முடிச்சிடும் பாருங்கள். இப்போ கிராஸ்லாம் மார்க் பண்ணி கிராஸையும் வரைய ஆரம்பிச்சிருவேன். பேக் சைடை போட்டு நம்ம ஃப்ரண்டில் கட் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு எத்தனை பேர் இதே மாதிரி கட் பண்ணுவீங்கன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தையல் மிஷினில் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த ஒரு அலுப்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தையலில் உட்காந்துட்டோன்னா நம்ம மாட்டும் ஒரு பாட்டை போட்டு விட்டு நம்ம மாட்டும் தையலை தைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைன்னா டிவியை போட்டு விட்டு பாட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படம் பார்க்குறதோட பாட்டு ஓடிச்சுன்னா வேலை ஈஸியாக ஓடும். படம் பார்த்தாலோ சீரியல் பார்த்தாலோ நமக்கு வந்து அது வந்து பார்க்க தோணும். பாட்டுனா காதில் கேட்கும் தெரியுமா, அது கேட்டுக்கிட்டே இருக்க நம்ம மாட்டோம் தைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து சீரியல் பார்க்குற பழக்கம் கிடையாது. ஒன்லி படம் பார்ப்பேன், இல்லைன்னா பாட்டு பார்ப்பேன், இல்லைன்னா யூடியூப் சேனல் தான் விரும்பி பார்ப்பேன். இப்போ கிராஸும் கட் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். பாருங்கள், இதுதான் அந்த காட்டன் ப்ளவுஸ். மெட்டீரியல் செம்மையாக இருக்குது, தைக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்படி ப்ளவுஸ் கிடச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம மாட்டோம் உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்கலாங்க. எத்தனை துணினாலும் தைக்கலாம், ஈஸியாக ஓடிடும். மிஷினும் பிரச்சனை பண்ணாது, நமக்கு தைக்கிற டைமோ டக்கு 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 டக்குன்னு ஓடிடும். எம்மிங் பண்ணவோ இல்லைன்னா கொக்கி வைக்கவோனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிளாத் வந்து. பாருங்கள், இப்போ மேலே போட்டு லைனிங் கிளாத்தை வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்போம். இதுதான் இன்றைக்கி என்னுடைய காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் உள்ள வேலை. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இல்லைன்னா எதுவும் நான் தப்பாகவும் ஏதாவது இந்த அளவு தப்பாக சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னா அதையும் சொல்லுங்கள், அதையும் நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளோதான், கிராஸ் எல்லாம் தைச்சி வெட்டி முடித்தாச்சு. நான் தைக்கிற வேலை தான். ஆனால் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம தைச்சி முடிச்சிருவோம்.
லாஸ்ட்டாக பட்டி கட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ வேணுன்னா